பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை.com இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். கொண்டாடுவோம் பண்டிகைகளை. பண்டிகைகளைன்றதை விட விசேஷங்களைன்னு இந்த முறை மாற்றிக்கலாம். இந்த முறை நம்ம 2 விதமான விசேஷங்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம். ஒன்று நரசிம்ம ஜெயந்தி, இன்னொன்று வைகாசி விசாகம். இது ரெண்டுமே இந்த மாதம், அதாவது மே மாதம் 2024ஆம் வருடம் மே மாதம் 22ஆம் தேதி வரவிருக்கிறது. இது குரோதி வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி வர்றது. இந்த 2 விசேஷங்களும் ஒரே நாளில் ஃபால் ஆனது ரொம்ப ஆச்சரியம். ஒன்று சைவம், ஒன்று வைணவம். எங்களுக்குள்ளே எந்த பேதமும் இல்லை அப்படின்னு சைவமும் வைணவமும் நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக ஒரே நாளில் வந்திருக்கு போல இருக்குது. வைகாசி விசாகம் எப்போ வரும்னாக்கா வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் வரும். நரசிம்ம ஜெயந்தி எப்போ வரும்னாக்கா வைகாசி மாதம் பௌர்ணமிக்கு முதல் நாள், அதாவது சதுர்தசி அன்றைக்கே வரும். வைசாக மாதம்னு சொல்லுவாங்க, வைகாசி மாதம்னு சொல்லுவாங்க. ஆனால் வைகாசி விசாகம் பௌர்ணமி அன்றைக்கு வரும். இந்த முறை இது இரண்டுமே சேர்ந்து 22ஆம் தேதி, மே மாதம் 22ஆம் தேதி வரவிருக்கின்றன. உங்களுக்கு ஹிரண்ய கசிபு அல்லது நரசிம்மனுடைய கதை நன்றாகவே தெரியும். நரசிம்மர் அவதாரங்களில் நரசிம்மன் 4வது அவதாரம். ரொம்ப விசேஷமான அவதாரங்கள். அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ஜந்துக்களாகவும் விலங்குகளாகவும் இருந்தன. அதற்கு பிறகு எல்லாமே மனித தெய்வ அவதாரங்களாக இருந்தன. ஆனால் நடுவில் இந்த ஒரு அவதாரம் மட்டும்தான் மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு கலவையாக நம்ம பார்த்தோம். இந்த ஒரு அவதாரம் தான். இந்த அவதாரத்தோட விசேஷம் என்னென்னா, மற்ற அவதாரங்களில் பிறந்த கதை, வளர்ந்த கதை எல்லாம் உண்டு. ஆனால் நரசிம்மருங்கிறவர் ஒரு செகண்டில் இன்ஸ்டண்ட்டாக தோன்றி அந்த நிமிடம் அவதரித்து அந்த நிமிடமே வதம் செய்த ஒரு அவதாரம். மற்ற அவதாரங்கள்லாம் பிறந்து கொஞ்ச நாள் வளர்ந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த அவதார விசேஷங்கள்லாம் நிறைவேறித்து. அதனால் நரசிம்மருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. குழந்தைகளுக்கெல்லாம் எதனாலையும் நரசிம்மரை மிகவும் பிடிக்கும். அதே மாதிரி வைகாசி விசாகம்னு எடுத்துட்டா முருகரின் திருநட்சத்திரம், முருகர் அவதரித்த தினம். அது முருகருக்கு விசேஷமானது, இது நரசிம்மருக்கு விசேஷமானது. முதலில் நம்ம நரசிம்ம ஜெயந்தியை பார்த்துடலாம். உங்களுக்கே தெரியும், ஹிரண்ய கசிபு வரம் கேட்டார். நான் வீட்டுக்குள்ளேயோ வெளியிலேயோ காலையிலோ பகல் நேரத்திலோ இரவு நேரத்திலோ மனிதராலோ மிருகத்தாலோ வீட்டுக்கு உள்ளேயோ வெளியிலையோ இப்படி எதெல்லாம் இம்பாசிபிள். ஏன்னா மரணமில்லா பெருவாழ்வு வேணும்னு கேட்டால் அதை எந்த தெய்வமும் கொடுக்காது. அதனால் பிரம்மா கிட்ட வரம் வேண்டி இந்த ஹிரண்ய கசிபு தான் எந்த வகையிலையும் சாகக்கூடாதுங்கிறத ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்டார். பிரம்மாவுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த அளவு கடும் தவம் புரிஞ்சிருக்காரு. அதனால் வேறு வழி இல்லாமல் கேட்டதை கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே தன்னை வெல்ல யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு மமதை வந்தது. அதே நேரத்தில் ஹிரண்யகசிபுவின் மனைவி லீலாவதிக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அது தெய்வ குழந்தை அப்படிங்கிறதுனால தெய்வீக அம்சங்கள் நிறைந்த, நேர்மை நிறைந்த, சத்தியம் நிறைந்த, பக்தி நிறைந்த குழந்தை அப்படிங்கிறதுனால நாரதர் விஷ்ணுவின் கதையை அந்த குழந்தைக்கு எடுத்து உரைக்கிறார். விஷ்ணு கதையை வயிற்றுக்குள்ளேயே கேட்குறது அந்த குழந்தை. அதாவது சயின்டிஃபிக்காகவும் நம்ம இப்போ சில விஷயங்கள் உணர்த்துறதுக்கு தலைப்படுறோம். அதாவது வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தைக்கு 3 மாதம் கழித்து நம்மளாம் பேசுகிறது கேட்கும், நம்ம சண்டை போட்டால் கேட்கும், நம்ம வாழ்த்தினால் அதற்கு எக்ஸைட்மெண்ட் வரும், நம்ம அதை கொஞ்சினா அதுக்கு புரியும். இந்த குணங்கள் நாம் கற்பிக்கும் இந்த குணங்கள் எல்லாம் பிற்பாடு அந்த குழந்தை பிறந்தவுடன் நிச்சயமாக அதோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. திறமைகளை கூட இந்த மாதிரி ஊட்டலாம். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் திறமையோ, ஒரு பரதநாட்டியமோ, ஒரு பாட்டோ, இல்லை அந்த குழந்தை எந்த விஷயத்தில் திறமையாக வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை அந்த குழந்தைக்கு ஊட்டலாம் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் புராண காலத்திலேயே இந்த நாரதர் சொன்ன இந்த விஷ்ணுவின் கதை இந்த குழந்தையின் மனதில் பதிந்ததுனால இந்த குழந்தை எப்பவுமே ஸ்ரீஹரி ஓம் நமோ நாராயணாய அப்படின்னே சொல்லிட்டு வந்தது. இதே நேரத்தில் இந்த குழந்தையின் தந்தை, அதாவது ஹிரண்யகசிபு வரம் வேண்டி தன்னை யாராலும் வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சிடுத்து, யாராலும் கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சிடுத்து. ஏன்னா மனிதராலும் கொல்லப்படக்கூடாது, மிருகத்தாலும் கொல்லப்படக்கூடாது, தேவர்கள் ராட்சசர் யாராலையும் கொல்லப்படக்கூடாதுன்னு கேட்டாச்சுல்ல வரம். யாராலும் தன்னை கொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு மமதையினால, திமிருனால அவர் என்ன பண்ணார்னா, எல்லோரும் எந்த தெய்வத்தின் பேரையும் சொல்லக்கூடாது, பள்ளிக்கூடங்கள்லாம் என்னுடைய பெயரை ஹிரண்ய கசுபுவே நமக என்று மட்டும்தான் சொல்லணும்னு பள்ளிகள்லையும் எல்லா இடத்துலையும் கற்பிக்க சொல்லி இந்த ஹிரண்ய கசிபு
வற்புறுத்துற நேரத்துல, இந்த குழந்தை மட்டும் நான் ஓம் நமோ நாராயணா என்று மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த இந்த பகை வந்து தந்தை வந்து மகனை பகைவனாக பார்க்க ஆரம்பித்து, அந்த குழந்தையை பலவிதமாக சிரமத்துக்கு உள்ளாக்குறதுக்கு முயற்சி பண்றார். மலையிலேருந்து உருட்டி விட்டுறதுக்கும், விஷத்தை குடிக்க வைக்கிறதுக்கும், யானை காலால் இடற வைக்கிறதுக்கும், எல்லா விதமான ஜெயில்லயே போட்டு எல்லா விதமான சிரமத்துக்கும் உள்ளாக்கியும் ஒவ்வொரு முறையும் விஷ்ணு வந்து அவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். கடைசியில என்னாச்சு, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? அந்த ஸ்ரீஹரி எங்கடா இருக்கான்? எங்க இருக்கான்?" அப்படின்னா, இந்த குழந்தை எங்க இருக்கான்னு சொல்லிட போறானோன்னு தெய்வம் பயந்துட்டு, அந்த நிமிஷம் விஷ்ணு எல்லா இடத்திலும் போய் மறைந்து கொண்டாராம். அந்த டயத்துல, "இந்த தூண்ல இருப்பாரா?" அப்படின்னு கேட்டா, "இந்த தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என் நாராயணன்" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த தூணை பிளந்து, தூணை காலால் எட்டி உதைத்து, அதுக்குள்ள விஷ்ணு இருக்கானா? ஹரி இருக்கானா? அப்படின்னு ஹிரண்யகசிபு கேட்க, உள்ளே இருந்து நரசிம்மர் வெளிப்பட்டது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த கதை. இது வந்து மனிதனாகவும் மிருகம் ஏன்னா எந்த ஆயுதத்தாலையும் கொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால நகத்தினால் கொன்னார். என்னுடைய ரத்தம் துளி கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு கேட்டதுனால அதை அப்படியே உறிஞ்சினார். இந்த குழந்தை இந்த பிரகலாதன் இந்த நரசிம்ம அவதாரத்தை பார்த்து பயந்து நடுங்கிய போது, அதற்கு சாந்தமாக லக்ஷ்மியும் உடன் வந்து அவருக்கு அந்த குழந்தையை சாந்தப்படுத்தி எடுத்து மடியில் வைத்து கொஞ்சியதாக கதை. அப்பவும் கூட அந்த குழந்தைகிட்ட, "இவ்வளோ பக்தி நிறைஞ்சவனா இருக்கியே, இவ்வளவு தூரம் யார் என்ன செய்தாலும், எத்தனை யானை கால்ல இடர்னாலும், என்ன விதமான கஷ்டங்கள் வந்தாலும் விஷ்ணு பக்தியை விடாமல் இருக்கிறாயே, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு" அப்படின்னு இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கேட்ட பொழுது, அந்த குழந்தை, "என் தந்தைக்கு மோட்சம் கொடு. அவர் உன்னை நான் மதிக்கலன்றதுனால, உன் மேல பக்தி இல்லன்றதுனால, அவரை நீ மோட்சம் கொடுக்காம இருந்துராத" அப்படின்னு கேட்டாராம் பிரகலாதன். எப்போ என் கையால் இறந்தாரோ அப்பவே மோட்சம் தானே, வேற ஏதாவது கேளு என்று கேட்டபோது, "நான் என்றைக்குமே உன்னையே நினைந்திருக்க வேண்டும்" அப்படின்னு கேட்டதாகவும், இந்த உங்களுக்கே தெரியும் இந்த பிரகலாதனின் அடுத்தடுத்த பரம்பரைகள்ல என்ன வந்தது, யார் வந்தா, எப்படி மகாபாரதம் உருவாச்சு, விஷ்ணு புராணம் எல்லாமே நீங்கள்லாம் அறியாதது இல்ல. இந்த நரசிம்மர் இதுபோல தூணிலிருந்து அவதரித்து வந்து ஹிரண்யனை வதம் செய்த நாள் நரசிம்ம அவதாரம் இந்த வைகாசி சதுர்தசி பௌர்ணமி. அடுத்த நாள் பௌர்ணமி நினைச்சு சதுர்தசி அன்றைக்கு அவர் இதை செய்தார். ஆக இந்த நரசிம்மரை நாம் எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, ஸ்ரீஹரின்னு நீங்க நினைச்சாலே போறோம். குழந்தைகளுக்கு பக்தி உணர்ச்சியை வளர்த்தாலே போறோம். நரசிம்மர் கோயில்களுக்கு சென்று வாருங்கள். இந்த ஒரு தினமாவது, தினமுமே செல்றது ரொம்ப நல்லது. இந்த ஒரு நாளாவது போயிட்டு வரணும். உங்களுக்கே தெரியும், அஹோபிலம் நிறைய நரசிம்மர்கள் இருக்கா. நவ நரசிம்மர்கள் எத்தனையோ, ஜுவாலா நரசிம்மர், யோக நரசிம்மர் அப்படின்னு பல வகை நரசிம்மர்கள் இருக்காங்க. இங்க பல வகை நரசிம்மர் கோயில்கள்ல எதற்கு வேணாலும் நீங்க போகலாம். இப்ப பல இடங்களிலும் பலவித வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க. சோளிங்கர்ல வின்ச்செல்லாம் போட்டுட்டாங்க. அதனால உங்களால ரொம்ப சௌகரியமா போயிட்டு வர முடியும். எந்த விதமான இப்ப நவநரசிம்மர்கள் நம்ம சவுத் இந்தியாவில் ஏகப்பட்ட நரசிம்மர் கோயில்கள்லாம் உண்டு. சிம்மாச்சலம் ஆந்திர பிரதேசத்துல உண்டு. எங்க உங்களுக்கு வசதிப்படுமோ இந்த ஒரு நாளாவது போயிட்டு வரலாம். நரசிம்மருக்கு உகந்த பிரசாதம் பார்த்தீங்கன்னா பானகம். அது ஏன் பானகம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, நரசிம்மர் வந்து ஒரு மாதிரி ஹீட்டா ரொம்ப ஜுவாலையோட வெளியே வந்ததுனால அவருடைய உக்கிரத்தை தணிப்பதற்கு ஒரு குளிர்ச்சியான பானம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் எந்த ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதனால வெல்லத்தை தண்ணீரில் கரைத்து பானகமாக கொடுத்தார்கள். இது வந்து மிக விசேஷமான பிரசாதம். உங்களால் இந்த நரசிம்மாவதாரத்தை வேறு எப்படியுமே வீட்டில் கொண்டாட உங்களுக்கு நேரம் இல்லைன்னா, சும்மா கொஞ்சோண்டு வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு முடியும்னா கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு சாமி முன்னாடி வச்சு நரசிம்மரே நமக அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவர் உங்களுக்கு முழு அன்பையும் ஆதரவையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நரசிம்மருக்கு நாளை என்பதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் அன்றைக்கே உடனடியாகவே கொடுக்கக்கூடிய நரசிம்மர். போஸ்ட்போன்மெண்ட்லாம் கிடையாது. பொறுமையாக நம்ம கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. உடனே தோன்றி, உடனே வதை செய்து, உடனே அன்பை கொடுத்து, உடனே அருள் புரிந்தார் அல்லவா. அதனால் அவர் இன்ஸ்டன்ட் கடவுள். அதனால் நரசிம்மருக்கு நாளை என்பது கிடையாது. இதனால் மார்ச் 22ஆம் தேதி, அதாவது வைகாசி 9ஆம் தேதி இந்த நரசிம்ம ஜெயந்தி மிக நிறைவாக அழகாக கொண்டாடுறது நம்மளுடைய ஒரு சந்தோஷமான நம்மளுடைய நல்வாழ்வுக்கு வழிகாட்டும். நன்மைகள் அனைத்தும் நிறையும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும், தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒற்றுமை உங்க குடும்பத்துல மேலோங்கும். இதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம அடுத்தது பார்க்கவிருக்கிறது வைகாசி விசாகம் முருகர்.
இதில ஒரு அழகான விஷயம் என்னன்னா, முருகரை பிடிக்காத குழந்தைகளே கிடையாது. ஏனெனில் அவர் குழந்தை தெய்வம். நம்ம பெரியவங்களும் கிடையாது. ஒரு குழந்தைய மடியில எடுத்து வச்சு கொஞ்சுவது போல நம்ம அத செய்வோம். இந்த முருகர் அவதரித்தது வைகாசி விசாகம். அதாவது பௌர்ணமி. இப்போ அந்தந்த மாதத்திலும் பௌர்ணமி கிட்டத்தட்ட அதே பேர்ல தான் சித்திரை மாசம் சித்திரா நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு வரும். கார்த்திகை மாசம் கிருத்திகா நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு வரும். இதுபோல பௌர்ணமி சேர வருது வைகாசி, வைசாகி என்று சொல்லக்கூடிய இந்த வைகாசி வந்து பௌர்ணமி அன்னைக்கு வைகாசி விசாகம் பௌர்ணமி அன்னைக்கு வருது. சரி, முருகருக்கு ஏன் 6 முகம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலி சிவனுக்கு 5 முகம். 5 முகத்தில் உள்ள நெற்றிக்கண்ணிலிருந்தும் வந்த ஜுவாலை, கூட அதோமுகம் அப்படிங்கிற பார்வதியின் முகமும் சேர்ந்து, அந்த ஜுவாலையும் சேர்ந்து 6 ஜுவாலைகளும் சேர்ந்து 6 குழந்தைகளாக அவதரித்து, சூரபத்மனை வதம் செய்வதற்காக அன்று அவதரித்தார்ன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுல ஒரு வினோதம் பாருங்க. ஹிரண்யகசிபுவை வதம் செய்வதற்காக நரசிம்மர் அவதரித்தார். சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகர் அவதரித்தார். இந்த 2 அவதார தினங்களும் அதே நாள்ல இன்றைக்கு நம்ம இந்த வருஷம் நம்ம கொண்டாட போறோம். அது ஒரு விசேஷம் இல்லையா? இந்த முருகர் 6 கண்களின் ஜுவாலை வழியாக வந்ததுனால ஆறுமுக பெருமானாக சேர்ந்து நமக்கு அருள் புரிந்தார். முருகனுடைய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு சூரபத்மனை எப்படி வதைத்தார்ன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அந்த சக்தி எப்படி வேல் கொடுத்தாங்க. அந்த அம்மா பார்வதி தேவி வேலை வந்து சக்தியை தன்னுடைய சக்தியெல்லாம் அதில் நிரப்பி அந்த வேலை கொடுத்து அந்த வேலை வைத்து அவர் எப்படி சூரபத்மாவை வதம் செய்து மயிலாகவும் வேலாகவும் 2 கூறாக பிளந்து தன்னுடைய வச்சிருந்தார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும். அவர் வள்ளி எப்படி மணந்தார், தெய்வானை எப்படி மணந்தார், எப்படி அவர் வந்து அதாவது வள்ளி தெய்வானை மணந்ததுக்கும் ஒரு சின்ன சூட்சுமம் உள்ள உண்டு. மேன்மையான தேவர் குலத்தில் வந்த இந்திரனுடைய மகள் தெய்வ யானை. ஒரு சாதாரணமாக நாமெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு குறத்தியின் மகள் வந்து வள்ளி. இப்போ பார்த்துக்கோ, உயர்ந்த தாழ்ந்த ஜாதிலாம் எதுவும் கிடையாது, எல்லாருமே எனக்கு உகந்தவர்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி அவர் 2 குலப்பெண்களையும் மணந்தார். ஸோ இந்த வைகாசி விசாகத்தை நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னாக்கா, நிச்சயமா உங்களுக்கே தெரியும், முருகர் கோவில்களுக்கு போகணும் எக்ஸெட்ரா. நீங்க வந்து முருகரை சர்வ காலமும் ஜபம் செய்யலாம். இந்த வைகாசி விசாகம் பற்றி ஒரு அழகான கதையும் உண்டு. பராசரர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு 6 பிள்ளைகள் இருந்தாங்க. 6 பிள்ளைகளுமே கொஞ்சம் வாலான துடுக்கான பிள்ளைகள். அவர்கள் ஒரு குளத்தில் போய் ரொம்ப அதாகதம் பண்ணி அநியாயத்துக்கு விளையாடிய போது அந்த குளத்தில் இருந்த மீன்கள் உயிரினங்கள்லாம் இறந்து போச்சு. இந்த முனிவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறார். இல்லை, இது மாதிரி செய்யாதீங்க, அதில் இருக்கிற மீன்கள்லாம் இறக்கிறது அப்படின்னு. அப்பவும் அவங்க கேட்கல, செய்தாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால அவருக்கு கோபம் வந்து, நீங்களெல்லாம் மீன்களாய் பிறக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மீன்களுக்கு சாப விமோச்சனம் வேணும்னு அவங்க கெஞ்சின போது பராசரர் சொன்னார், நீங்கள் போய் திருச்செந்தூரில் முருகரை தரிசனம் பண்ணுங்கள். வைகாசி விசாக தினத்தன்று அவர் ஃபுல் ப்ளூமில் இருப்பார். அன்னைக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணாக்கா அவர் உங்களுக்கு அருள் புரிவார். நீங்கள் இந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு அவர் சொன்னார். இவ்வாறே இந்த 6 குழந்தைகளும் போய் முருகரை தரிசித்த உடனே இந்த 6 பேரும் ரிஷிகளாக மாறி என்றென்றும் இறைவனின் நினைவாக இருந்தார்கள். இப்போ முருகர் உங்களுக்கே தெரியும், முருகரை நினைத்தால் உங்க சஷ்டி கவச்சம் நீங்களே கேட்டிருப்பீங்க. சஷ்டி கவச்சத்துல தலை முதல் கால் வரை நமக்கு அப்படியே கவச்சமா இருந்து நம் நோய்களை தீர்ப்பவர் முருகர். ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன பார்த்தோம், நரசிம்ம அவதாரம். இப்போ என்ன பார்த்தோம், முருகனின் அவதாரம். நரசிம்மர் அப்படிங்கிறது புத பிரீத்தி செய்யணும்னா நீங்கள் நரசிம்மரை கும்பிடணும். நீங்கள் வந்து செவ்வாய் பிரீத்தி அப்படின்னா முருகரை கும்பிடணும். 9 செவ்வாய்க்கிழமைகள் முருகருக்கு விளக்கேற்றி ஒரு துளி துவரம்பருப்பு அந்த விளக்குகளில் போடலாம். துவரம்பருப்பை தானம் செய்யலாம். அந்த தினத்தில் துறை சாதம் கூட கொடுப்பாங்க. முருகரை வழிபட்டு முருகர் சன்னதிக்கு வேல் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் இயன்றபடி அது தங்கமோ வெள்ளியோ வைரமோ பித்தளையோ செப்போ எந்த மெட்டீரியலில் வேணாலும் வேல் வாங்கி கொடுக்கலாம். முருகருக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் எல்லாம் செய்ய 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 உங்களுடைய குடும்பத்தில் நிறைய நிறைவுகள் வரும். செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள், செவ்வாய் பிரச்சனைகள் உள்ளவர்கள்லாம் இதை செய்யலாம். செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ரத்தத்துக்கு உரிய கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடம்புல வந்து பிளட் ப்ரெஷர் அல்லது டயபெட்டிஸ் அது மாதிரியான விஷயங்கள் உடம்புல இருக்கும்போது ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த முருகர் வழிபாடு உதவும்.
அதே மாரி செவ்வாய்ங்கிறவர் வந்து பூமிகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு லேண்ட் வாங்குறதுல, வீடு வாங்குறதுல எதுவும் பிரச்சனையோ, தடைகளோ, தாமதங்களோ இல்ல நீங்க ஆசைப்பட்டு நடக்காம போனா, நீங்க முருகரை வழிபடுங்கள். தொடர்ந்து வழிபடுங்கள். நீங்க லேண்ட் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், எல்லாமே வாங்க முடியும். ஆகவே இந்த வைகாசி விசாகமும், நரசிம்ம ஜெயந்தியும் கூடிய திருநாளில், அந்த பக்கம் நரசிம்மரையும், இந்த பக்கம் முருகரையும் ஒரு சேர கொண்டாடி கோயில்களுக்கு போயோ, வீட்டிலேயோ நிறைவாக கொண்டாடினீர்களானால், உங்களுடைய வாழ்வு நலம் பெறும். எந்தவித பிரச்சனையும் தீரும். குடும்பம் அமைதியும், மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு கோவிலாக விளங்கும். ஆகவே மீண்டும் அடுத்த முறை கொண்டாடுவோம் பண்டிகைகளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.